இத நம்ம டைம் லைன் நம்ம பார்க்கணும். அந்த டைம் லைன்ல எப்படி இது ஆ சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. வடிவமைக்கிறதுங்கிறது இன்னும் கரெக்ட்டான வார்த்தையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜேடி வைன்ஸ் விசிட் பண்ணியிருக்கிற அந்த நேரமாக பார்த்து, பாரத பிரதமர் வெளியுறவு நாடுகளோடு உறவை மேம்படுத்துவதற்காக சென்றிருக்கின்ற அந்த நேரத்தை பார்த்து, அடுத்த மாதம் அமர்நாத்தினுடைய யாத்திரை நடக்கப் போகின்றது. லட்சக்கணக்கான இந்துக்கள் அந்த யாத்திரையை மேற்கொள்ள போகின்றார்கள். அப்படிங்கிற அந்த ஒரு நகர்வை நோக்கி செல்லும் பொழுது, அ ஜெனரல் அசிம் முனீர் அவர்களுடைய அந்த பேச்சு, அவர் சிவிலியன்ஸ் குரூப்ப அவர் அட்ரஸ் பண்றாரு. அவருடைய ராணுவத்தை பத்தி அ ரொம்ப பெருமையாக சொல்றாரு. நாங்க தான் பாகிஸ்தான ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம். இல்லன்னா பாகிஸ்தான் சிதைந்து போயிருக்கும். ராணுவம் தான் முக்கியமானது. காஷ்மீர் நம்மளுடைய ஒரு அங்கம், நம்மளுடைய மூச்சு காற்று, நம்முடைய வெயின் அப்படின்னு அங்க மறுபடியும் அவர் அந்த ஒரு பெடலிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது பண்ண ஆரம்பிச்ச உடனடியா, சிறு காலம் தாழ்ந்து, அதாவது ஒரு 4, 5 நாள் கழிச்சு இந்த சம்பவம் ஏற்படுகின்றது. இந்த சம்பவத்திற்கும், மற்ற சம்பவத்திற்கும் மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவோம். சிமிலாரிட்டி எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா, ஈஸ்ட் பங்களாதேஷ் அந்த காலத்துல, இப்ப நவ் தட் இஸ் ஈஸ்ட் பாகிஸ்தான், நவ் பங்களாதேஷ். அங்க எப்படி இந்துக்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்துக்களை இனக்கொலை, படுகொலை செய்தார்கள். யாருடைய தூண்டுதல் செய்தார்கள்? யாருடைய சப்போர்ட்ல செஞ்சாங்க? பாகிஸ்தானுடையது. ஐஎஸ்என்னுடைய முன்னிலையில் அவர்கள் தீவிரவாதத்தை அங்கு செலுத்தி, அங்க இத செய்ய வச்சாங்க. அதே அந்த மோடஸ் ஆப்பரண்டி, அதே டைப் இங்கேயும் காஷ்மீர்லயும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? ஏன் மத்த இடம் இல்லையா? லால் சவுக் இல்லையா? மிகவும் காஷ்மீர்ல ரொம்ப ஃபேமஸான இடம் லால் சவுக் இல்லையா? இல்ல ஜம்மு இல்லையா? இல்ல உதம்பூர் இல்லையா? இல்ல ராம்பன் இல்லையா? இல்ல நம்ம பார்த்தோம்னா கிஸ்துவார் இல்லையா? இந்த இடத்தெல்லாம் ஏன் அவங்க தேர்ந்தெடுக்கல? அப்டின்னா, இந்த இடத்துல ராணுவம் அங்க பணியில் இருக்கின்றது.